2014 தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத பாஜக தற்போது வெளியிட்டிருக்கும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாது என்பது மக்களுக்கே தெரியும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் விமர்சித்திருக்கின்றனர். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தேராத அறிக்கை எனவும் கூறியிருக்கின்றனர். கடந்த 10 ஆண்டு காலமாக மோடி வழங்கிய வாக்குறுதிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். 15 லட்சம் ரூபாய் தொடங்கி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற நிலையில் எந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் வாக்குறுதி சொல்வதே நிறைவேற்றாமல் இருப்பதற்காகத்தான். தமிழுக்கு 74 கோடி கொடுக்குறாங்க, சமஸ்கிருதத்துக்கு 800 1000 கோடி கொடுத்திருக்கிறார்களே. முதலில் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்களா? சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அவங்க கொள்கைன்னு நினச்சிடக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத மோடி அரசு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத பாஜக அரசு இப்பொழுதும் தமாஷான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியில இன்னும் கொஞ்ச நாளில் ஜும்லா என்று சொல்லுவார்கள். ஜும்லா என்றால் தமாஷ். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றவில்லை. ஒரு இந்திய குடிமக்கள் மீது 1,50,000 ரூபாய் கடன் சுமையை மோடி சுமத்தி இருக்கிறார். இதுதான் அவருடைய சாதனை, இதுதான் அவருடைய தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் அறிக்கை மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அது தேராத அறிக்கை, தேராத ஒரு ஆட்சி. ஆகவே அவர்கள் எப்போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது எழுதப்படாத ஒன்று. மதவெறி, ஜாதி வரி, பதவி வரி, இவ்வளவுதான். இதற்கு மேலே இப்போது தேர்தல் அறிக்கையில் ரொம்ப வெளிச்சமாக தெரிவது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தேர்தல் பத்திரங்கள். பல்லாயிரக்கணக்கான ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த உத்தமருடைய ஆட்சியில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே ஒவ்வொரு நாளும் புதைபொருள் எடுத்து காட்டுவதை மாதிரி காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பத்திரமான தேர்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அணியில் இருக்கிறார்கள். தேர்தல் பத்திரத்தை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இன்னொரு அணி இருக்கிறார்கள். தேர்தல் பத்திரம் தோற்கும், பத்திர தேர்தல் வெற்றி பெறும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அது குறித்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எங்கள் பொதுச் செயலாளர் கருத்து தெரிவிப்பார். ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே பாஜக இல்லை, தேர்தல் வாக்குறுதி அவர்கள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றுவதில்லை. பாஜக தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் வராத இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இப்போது வருகிறார் என்று சொன்னால் வாக்கு அரசியலுக்குத்தானே. ஆகவே இதுவும் வாக்கு அரசியலுக்கான தேர்தல் அறிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.